நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால நம்பவே முடியாது. அந்த ஒரு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம கேமராவில் சிக்கிய நம்பவே முடியாத ஒரு வீடியோக்கள்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்பர் 1 பார்க்கலாம். பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா செம்ம வைரல் ஆனிச்சு. நிறைய நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எப்படிங்க ஒரு சாதாரண கார் வந்து நடுவில் வந்து ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. நார்மலா ஒரு கார்ல போயிட்டு இருந்தா மரத்து மேல அடிச்சா சைட்ல மட்டும் தானே கிராச்சஸ் ஆகும். ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஒரே நைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கான். அங்க இருந்த பீப்புள்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங் ஆச்சு. எப்படி ஒரே நாள்ல வந்து எப்படி ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்குன்னு எல்லாருக்கும் டவுட் ஆச்சு. ஆனா கீழேயும் மேலேயும் நிறைய பேர் பாக்குறாங்க. சோ இப்பதான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கே வெயிட்டிங்ல இருக்கு. இங்க இருந்த ஒரு பிரைவேட் தியேட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை பண்ணிருக்காங்களாம். தியேட்டர் ஓனர்கிட்ட பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்றாங்க. இயற்கைக்கு ஆபத்து உருவாக்கணும்னு நினைச்சா எந்த ஒரு விளைவு வரும்னு இந்த ஒரு வீடியோல பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க. En bas de la voiture, on voit la souche de l'arbre là-bas. Voilà. Et on ne sait pas comment cette voiture en est arrivée là. C'est incroyable. Alors, c'est un miracle. சோ நம்பர் 2 பார்க்கலாம். அமெரிக்கால இருக்க ஹாரி பாட்டர்னு ஒரு மூவில டாபின்னு ஒரு கேரக்டர் இருக்குமா. நைட் டைம் இந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா வெளியே நடந்து போயிருக்கு. அந்த சிசிடிவி கேமராலையும் ரெக்கார்ட் ஆகி வைரல் ஆனிச்சு அந்த ஒரு நியூஸ்ல. யாருமே இந்த ஒரு வீடியோவை அவங்க நம்பல. அதனாலவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு யூடியூபர்லாம் டாபின்னு ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல நடந்து போயிருக்கோ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவங்களாம் அந்த ஒரு பையனை வந்து நைட் டைம்ல கெட்டப் மாதிரி சேஞ்ச் பண்ணி நடக்க வைக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த ஏலியன் மாதிரி இவனு நடந்து வந்திருக்கான ஒரு டவுட்டுக்கு தான். All right, let's see it. Here's Bobby doing the chicken dance on a night vision camera. And here he is, side by side with the creature. So, was it Bobby? இப்போ வரைக்குமே கேமரால ரெக்கார்ட் ஆனது யாருமே கடைசி வரையும் தெரியலங்க. நம்பர் 3, இந்த ஒரு மெக்சிகோல இருக்க யூடியூபர் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ட்ரெயினோட டனல்ல வந்து சும்மா ஜாலியா பேசிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல ட்ரெயின் வராதுன்னு ஜாலியா பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா பாதி தூரம் போயிட்டு ட்ரெயின் வர சவுண்ட் கேட்டுட்டு எப்படி ஓடி வராங்கன்னு நீங்களே இந்த வீடியோல பாருங்க. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யாருக்காவது ஏதாவது ஆயிரமா நிறைய பேர் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் மாட்டிட்டா கூட உயிரே போயிருச்சு. நம்பர் 4, இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா நடந்து போறாருல, அவரோட ரிஃப்ளாக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில தெரியுது. அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் பாத்தீங்கன்னா நடந்து வராங்க. அவரோட ரிஃப்ளாக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில தெரியாது. சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங் ஆனிச்சு இந்த ஒரு வீடியோ. சோ இத பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு பேயின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டிவி ஷோ மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஆட் மாதிரி தாங்க இது கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஆடுன்னு ஒண்ணு சொல்லல, நார்மலா ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தனே. அதுக்கப்புறம் தான் டிவி ஷோ ஓபன் பண்ண உடனே இது ஒரு எடிட்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ இந்த கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 பேர் தாங்க. பயங்கரமான ஜீனியஸா இருப்பாங்களா. நம்பர் 5, இந்த ஒரு கார் பாத்தீங்கன்னா எப்படி தாறுமாறா உடஞ்சிருக்குன்னு பாருங்க. கார் பாத்தீங்கன்னா நைட்டு நிறுத்திட்டு போன காரு காலையில பாத்தீங்கன்னா தாறுமாறா உடஞ்சிருக்கு. ஆனா கண்ணாடிலாம் உடைக்கல, கீழே பாத்தீங்கன்னா கொதறி எடுத்திருக்காங்க. சொல்றப்பே உங்களுக்கே தெரியும் இது பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நாய்ங்க தாங்க. இந்த நாய்ங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த காரை பாத்தீங்கன்னா பூந்து விளாசி இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராலுமே நம்ப முடியல. ஒரு நாய்ங்களாம் சேர்ந்து எதுக்காக கொதறி எடுத்திருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பக்கம் டவுட் இருந்தாலும், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு நாயை வந்து யாரை ஏத்தி கொண்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த பழி வாங்கறதுக்காக அந்த நாய்ங்கெல்லாம் சேர்ந்து அந்த காரை வந்து தாறுமாறா கொதறி எடுத்திருக்கு. கேமரால ரெக்கார்ட் ஆன வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. டூ 2020 இந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா முதல்ல மேல உட்காந்துட்டு போற வீடியோ செம்ம வைரல் ஆனிச்சு. நீங்களே பாத்துறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ரியாக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு முதல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்துருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க.
que verga me toma video, Jaiba. Ahorita le vamos a mandar. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2024 எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2024ல நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றோம். நீங்க எல்லாரும் மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.